வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவது விக்ரம் ரவிசங்கர். அடுத்த அரை மணி நேரமும் நமக்காக சமீபத்திய நிகழ்வுகளுடைய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களை தொகுத்து வழங்க இருப்பது நம்ம தகவல்களின் நாயகன் ரோபோ. இப்போ நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்டுக்கு போகலாம் ரோபோ. ஃபர்ஸ்ட் என்ன, 500,000 ரூபாய் மேட்ரு தானே? அந்த மேட்டரை யார் விட்டாலும் நீ விடமாட்ட போல. பின்ன அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். நீ பாட்டுக்கு சொகுசாக ஸ்பேஸ் ஷிப்பில் நின்றுட்டு ஊர் கதையெல்லாம் பேசுவேன். உனக்கு தேவையெல்லாம் கொஞ்சோண்டு கரண்ட்டு தானே, எங்களுக்கு அப்படியா? புரியுது விக்ரம், புரியுது. செலவுக்கு காசு இல்லாமல் நீ திண்டாடுறது நல்லாவே புரியுது. நானும் ஒரு ஏடிஎம்லையாவது கூட்டம் குறையும்னு பார்க்குறேன், குறைய மாட்டேங்குது ரோபோ. ஏதாவது 1-2 ஏடிஎம் காலியாக இருக்குன்னு சந்தோஷமாக போனால் அது நிஜமாவே காசு இல்லாமல் காலியான ஏடிஎம்மாக தான் இருக்குது. இல்லைன்னா ஒன்லி டெபாசிட்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க, அதைத்தானே சொல்ல வர்ற? அதே தான் ரோபோ. எப்போதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சகஜ நிலை திரும்பும்? இப்போதைக்கு எல்லார் மனசுலையும் இருக்கிற விடை தெரியாத கேள்வி இதுதான். நான் மட்டும் எப்படி விடை சொல்ல முடியும்? சரி, உன்னால் வேற என்னதான் சொல்ல முடியும்? இந்த குழப்பத்தை பயன்படுத்தி அங்கங்க நடக்கிற தில்லுமுள்ளுகள் பற்றி சொல்ல முடியும். சொல்லட்டா? அதுவும் சரிதான். இப்போதைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தேவையானது அதானே, சொல்லு. இந்த பிரச்சனையில பொதுமக்கள் பாதிக்க கூடாதுன்னு தான் பெட்ரோல் பங்க், மருத்துவமனை மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் தீர்க்கிற இடங்கள்ல பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லும்னு சொன்னாங்க. ஆனா பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள்லையும் அந்த ரூபாய் நோட்டுகளை வாங்கறதில்ல. அவங்களும் சில்லறைக்கு எங்க போவாங்க பாவம்? அப்படித்தான் காட்டிக்கிறாங்க. ஆனா பழைய நோட்டுகளை வாங்காதவங்க கிட்ட பொதுமக்கள் சில்லறையா தானே கொடுக்குறாங்க. அந்த சில்லறைகள்லாம் எங்க போகுது? அதானே, எங்க போகுது? அந்த மாதிரி வசூலாகிற சில்லறைகளை வச்சு சில பெட்ரோல் பங்குகள்லேயே கமிஷன் பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற பிரபல திரையரங்கத்துக்கு பக்கத்துல பெட்ரோல் பங்குக்கு இரவு நேரங்களில் போய் பாரு. எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் அமோகமா நடந்துட்டு இருக்கும். 100க்கு 10 ரூபாய் கமிஷன். உதாரணம் கேபிஎன்னு தான் ஒரே ஒரு பங்க் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய சொல்ல முடியும். பெட்ரோல் பங்குகளில் மட்டுமா நடக்குது? பெட்ரோல் மாதிரி எங்கெல்லாம் பழைய நோட்டுகள் செல்லும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயும் நடக்குது விக்ரம். இவ்வளவு ஏன், சில வங்கிகள்லேயே நடந்துகிட்டு தான் இருக்கு. வங்கிகள் நோட்டுகளை மாற்றி தானே ரூபா ஆகணும், அது அவங்க கடமையாச்சே. நீ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை மாத்துறத பத்தி சொல்ற. நான் சொல்றது லட்சங்கள் கோடிகளை பத்தி. லட்சக்கணக்கான அமௌண்ட்டை பேங்க்லயே மாத்துறாங்களா? சூப்பரு. கஸ்டமர் குறைவா இருக்கக்கூடிய சின்ன சின்ன வங்கிகள்லையும் மற்ற மாநில மற்ற நாட்டு வங்கிகளுடைய இங்க இருக்கிற கிளைகள்லையும் தான் இந்த பிசினஸ் படு ஜோரா நடந்துட்டு இருக்கு. எப்படி மாத்துறாங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. முறைப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கு 4,000 ரூபாய் வீதம் மாத்துற மாதிரி ஏகப்பட்ட புது அக்கௌண்ட்டுகளை ஆரம்பிச்சு மாத்துறாங்க. முறை தவறி மொத்தமா வாங்கிட்டு மாத்தி கொடுக்குற வங்கி அதிகாரிகள் சிலரும் இருக்காங்க. ஆனா அப்படி மாத்தும் போது கமிஷன் 25% இருந்து 40% வரைக்கும் வாங்குறாங்களாம். 40% ரொம்ப ஓவர்ல. ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு 60% ஆவது மிஞ்சினா போதும்னு நினைக்கிறது இயல்புதானே விக்ரம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பல கட்டங்களா நடக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் 4-5 இடைத்தரகர்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்குமான கமிஷன் தான் அது. இருந்தாலும் வங்கி அதிகாரிகள் சிலரே அதை செய்யறாங்கன்றது தான் நம்ப முடியல. சரி, 5-6 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் நம்புறதா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சொல்லு பாப்போம். கோவில் மாநகரத்துல கடந்த 13ஆம் தேதி நடந்த வாகன சோதனையில தனியார் வங்கி ஒண்ணுக்கு சொந்தமான வாகனம் ஒன்று பிடிபட்டுச்சு. அதுல 2,94 லட்சம் ரூபாய்க்கு பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளா இருந்துச்சு. விசாரிச்சதுல வங்கி நிர்வாகம் தரப்புல மக்களுக்கு மாத்தி கொடுக்கப்பட்ட பணம்னு தெரிவிச்சிருக்காங்க. அது உண்மையா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம். ஆனா தேனியில இருந்து தான் அந்த வண்டி வந்திருக்கு. தேனி மாவட்டத்துல குறிப்பிட்ட அந்த தனியார் வங்கிக்கு 3 கிளைகள் தான் இருக்கு. இப்போ சொல்லு, 3 கிளைகள்ல 3 நாட்கள்ல கிட்டத்தட்ட 3 கோடி அளவுக்கு பழைய நோட்டுகள் மாறினது எப்படி? அதானே, எப்படி மாறி இருக்கும்? அதுவும் அந்த 3 கோடி அளவுக்கு மாத்தி கொடுக்க 100 ரூபாய் நோட்டுகளை எப்படி இருப்பு வச்சிருந்தாங்க? சரியான பாயிண்ட் விக்ரம். பெரிய வங்கிகளே சில்லறை தட்டுப்பாட்டுல இருக்கிறப்போ இந்த வங்கியில எப்படி இவ்வளவு டிரான்சாக்சன் நடந்துச்சுன்னு அதிகாரிகளுக்கும் டவுட் வந்ததால இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பணம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளியோட பணம்னு தகவல் வருது. அப்படி போடு. இப்போ ஒத்துக்கிறேன் ரோபோ, சந்தேகப்பட்டது தப்பு தான். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் விக்ரம். அதனால தானே இந்த சம்பவத்தை சொல்ல முடிஞ்சது. சரி, முறைப்படி 4,000 மாத்துறாங்கன்னு சொன்னியே, அதுல எப்படி பெரிய அமௌண்ட் எல்லாம் மாற்ற முடியும்? ஏன் மாற்ற முடியாது? அதுக்கேற்ற மாதிரி ஆள் கிடைக்கணும்ல. அதுக்கு ஆள் பிடிக்கிற வேலை தான் இப்போதைக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்கு. பணத்தை மாற்ற நினைக்கிறவங்க மட்டுமில்ல, வங்கி ஊழியர்கள் சிலரே கமிஷனுக்காக அந்த வேலையை பார்க்குறாங்களாம். தினமும் கிடைக்கிற கூலியை நம்பி பிழைப்பு நடத்துகிற பலருக்கும் இப்போதைக்கு இதுதான் வேலை. உதாரணம் ஏதாவது சொல்லலாமே? தாராளமாக சொல்கிறேன் விக்ரம். சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் பலர் அவங்க கிட்ட வேலை செய்கிற தொழிலாளர்கள் கையில் ஆளுக்கு 4,000 ரூபாய் கொடுத்து பேங்குக்கு அனுப்புகிறாங்களாம். அதுவே அவங்களுடைய தினசரி வேலையாயிடுச்சு.
தங்களுடைய ஐடி ப்ரூஃபும் அதுக்காக லைனில் நிற்கிறதும் தான் அவங்களுடைய உழைப்பு. அதுக்கான கமிஷன் தான் அன்னைக்கான கூலி. அவங்க வழக்கமாக செஞ்ச வேலைகளை விட இந்த வேலை சுலபமாக இருக்கும்ல. ஆனால் அவங்க கமிஷனுக்காக மாத்திர அந்த காசு அவங்க கிட்ட இருந்து சுரண்டப்பட்டது தான்ன்றது தெரியாமலே அதை செய்கிறாங்க. பாவம். உண்மைதான் விக்ரம். நான் சொன்ன அந்த வகைகளில் கடந்த ஒரு வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய கணக்குகள் ஏராளமா. இடைத்தரகர் வேலைகள் ஆரம்பிச்சுட்டா கூடவே அது தொடர்பான மோசடிகளும் தொடங்கியிருக்குமே. அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லையான்னு? இருக்கு விக்ரம், அடுத்து அங்கதான் வரேன். வா வா. ஏன் அவசரப்படுற? ஒரு பிரேக் போயிட்டு வந்து பேசிக்கலாமே. இது நான் எதிர்பார்த்தது தான். அதான் இடைத்தரகு வேலை செய்யறதா சொல்லிக்கிட்டு திரியிற ஏமாற்று பேர் வழிகளை பத்தி சொல்றேன்னு சொன்னியே. ஆமா விக்ரம், கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க சரியான இடைத்தரகர்கள் மூலமா கமிஷன் கொடுத்து மாத்திடுறாங்க. ஆனா நிலம் வாங்க, வீடு வாங்க, கல்யாணம் பண்ணனு பணம் சேர்த்தவங்க தான் தப்பான ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. கணக்கு காட்டாம வங்கியில மாத்தினா 200% வரைக்கும் வரியும் அபராதமும் வசூலிக்கப்படுங்கிற அறிவிப்பு தான் பெரும்பாலானவங்க பயத்துக்கு காரணமா. தப்பான ஆள்லாம் எப்படி என்ன செய்வாங்க? பணத்தை மாத்தி தர்றதா சொல்லி மொத்த பணத்தையும் குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறது, பணத்தை வாங்கிக்கிட்டு மாத்தி கொடுக்காம வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்காம அலைய விடுறது, இன்னும் ஒரு படி மேல போய் ரவுடிகளை வச்சு பணத்தை பிடுங்க முயற்சி செய்யறதுன்னு நிறைய அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விவகாரங்கள் காவல் நிலையங்களுக்கு புகார்களாவே வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமா காவல் நிலையத்துக்கு போவாங்க? பெரும்பாலும் இந்த மாதிரி பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்களே. உண்மைதான் விக்ரம், பிரபலமான ஒரு அரசியல் குடும்பத்துக்கே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா பாத்துக்கோ. எந்த குடும்பம்? என்ன நடந்துச்சு? இப்போதைக்கு பொறுப்புல இல்லாத பெரிய அரசியல் குடும்பம் தான் அது. மொத்தமா 100 கோடி வரைக்கும் இருக்கான். அவ்வளோத்தையும் எப்படி மாத்த போறாங்களா? அந்த முயற்சியில இறங்கின போதான் அவங்களுக்கும் நான் முதல்ல சொன்ன விபரீதங்கள் நடந்திருக்கு. அந்த கட்சி தலைவருடைய நேரடி உதவியாளர் ஒரு பெரிய தொகையை மாத்திரத்துக்கு கொண்டு போகும்போது ரவுடிகள் சுத்தி வளைக்க பெரிய அடிதடிக்கு அப்புறம் எப்படியோ பணத்தை பத்திரப்படுத்தி அவங்களும் தப்பிச்சிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் பத்தி தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்களாமா? புகார் கொடுக்கலாமா வேண்டாமான்னு இல்ல, எந்த மாதிரி மாத்தி புகார் கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதோட இனிமே எந்த டிரான்சாக்ஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வீட்டுக்கே வந்து மாத்தி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களாம். சரி, இந்த பண விஷயத்துல அப்பாவி மக்கள் சிரமத்தையும் பண முதலைகள் தந்திரத்தையும் சொல்லிட்ட, அப்படியே பொறுப்புல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லலாம்ல? சொல்லாம விடுவனா? எங்கெல்லாம் சில்லறை நிறைய கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த சில்லறைகள் எங்க போகுதுன்னே தெரியலன்னு சம்பந்தப்பட்டவங்களே பேசிக்கிறாங்க. விசாரிச்சதுல அந்த துறையை பாத்துக்கிறவங்களே அதை பயன்படுத்திக்கிறதா தகவல்கள் வருது. புரியல, என்ன சொல்ல வர்ற? உனக்கு புரியுற மாதிரி உதாரணத்தோட சொல்றேன். பேருந்துகள்ல பயணச்சீட்டுக்கு வசூல் செய்யப்படுறது 100 ரூபாய் நோட்டுகளும் அதுக்கு குறைவான ரூபாய்களும் தான். ஆனா பேங்குக்கு போன கலெக்ஷன் எல்லாம் 500 1000 தானா. 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கிட்டு பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளை அதிகாரிகள் மாத்தி வச்சிடறாங்களாம். ஓ, அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்களோ? எதுக்கு எடுத்துக்கிறாங்களோ, ஆனா நடத்துனர்கள் கிட்ட கேட்டா துறையை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க காசுன்னு சொல்றாங்களாம். இதே மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்லயும் கிடைக்கிற சில்லறைகள் அந்த துறையை பாத்துக்கிறவங்களுக்கு போகுதான். ஆமா, போன வாரம் கூட மதுபான கடைகளில் வசூலாகிற காசெல்லாம் ஒருத்தருக்கு போகுதுன்னு சொன்னியே, அப்படித்தானே? அப்படிதான் விக்ரம். மதுபான கடைகளை பத்தி பேச்சு எடுத்ததுல இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போல்லாம் இரவு நேரங்கள்ல பிளாக்ல சரக்கு விற்கிறது குறைஞ்சிருக்குன்னு பேசிக்கிறாங்க. 500 1000 ரூபாய் நோட்டு பிரச்சனைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன விக்ரம் இப்படி கேட்டுட்ட? இரவு நேரங்கள்ல கூடுதல் விலைக்கு விற்கப்படுற சரக்குக்கு பழைய 500 1000 நோட்டுகளா வாங்கினா அதை மாத்தும் போது வசூல் எவ்வளவுன்னு கணக்கு தெரிஞ்சிடாது. புரியுது. சரி, இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. பழைய ரூபாய் நோட்டுகளை வச்சுக்கிட்டு வாக்காளர்களுக்கு விநியோகிக்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்கன்னு சொன்னியே, அந்த மேட்டர் என்னாச்சு? திருப்பரங்குன்றத்தில் தானே கேட்கிற? விநியோகம் எல்லாம் அமோகமா நடந்து முடிஞ்சிருச்சு விக்ரம். அவ்வளவு பணத்தையும் எப்படி மாத்தினாங்க? மாத்தல விக்ரம், பழைய நோட்டு தான் விநியோகிச்சிருக்காங்க. இலை தரப்புல ஒரு வாக்குக்கு பழைய 1000 ரூபாய் நோட்டு, சூரிய தரப்புல ஒரு வாக்குக்கு பழைய 500 ரூபாய் நோட்டு. வேற வழி இல்லாததுனால மக்களும் வாங்கிட்டாங்க. செல்லாத காசு கொடுத்தா கூட வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த மக்களை என்ன சொல்றது? அந்த காசை எப்படி மாத்துறதுன்ற விழிப்புணர்வு இருக்கிறதால மக்கள் வாங்கிக்கிட்டாங்கன்னு கரைவேட்டிக்காரர் ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைனா கூட ஏற்படுத்திடுவாங்களே. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. தேர்தல் பத்தி பேசினதால கேட்கிறேன், இலைத்தலைமை அறிக்கையை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ இதை கேட்பன்னு எனக்கு தெரியும் விக்ரம். அவங்க அறிக்கையை பத்தி நினைக்கிறதுக்கு நான் யாரு? அப்படி இல்ல ரோபோ, அது அவங்க அறிக்கை தானான்னு கேட்கிறேன். அவங்க பேர்ல தானே வெளியாச்சு. அட என்ன ரோபோ, நான் கேட்க வர்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெளிவா புரியுது விக்ரம். இப்போ எதுக்கு அதை பத்தி பேசணும்னு தான் தவிர்த்தேன். உனக்கு இருக்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இத்தனைக்கும் ரூபாய் நோட்டு விவகாரம் மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல எதை பத்தியுமே பேசாம தேர்தலை மட்டும் குறிப்பிட்டு அறிக்கை வந்ததால தான் பலருக்கும் சந்தேகமே.
அது நிறைய பேருக்கு அதிருப்தியாகவும் இருந்துச்சுல. உண்மைதான் விக்ரம். ஆனா உறுதி செய்யப்படாம சந்தேகத்தின் அடிப்படையில மட்டும் எந்த செய்தியும் வெளியிடக்கூடாதுல்ல. அதனால நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம். அதுவும் கரெக்ட் தான். சொல்லு, அடுத்த சப்ஜெக்ட் என்ன? இலை தலைமை பத்தி பேசினதால இப்போதைக்கு இந்த தகவல் சொல்லியே ஆகணும். மயிலாப்பூர்ல இருக்கிற பிரபல கோவில் ஒண்ணுல ஆகம விதிகளை மீறி செய்யப்பட்ட சில விஷயங்கள் தான் அவங்க உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு காரணம்னு யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே, விவரமா சொல்லு. ஆகம விதிப்படி கோயிலுக்குள்ள குடிசைகள் கூரைகள்லாம் போடக்கூடாதான். அதையும் மீறி அப்படி பண்ணியிருக்காங்க. பல்வேறு மத அமைப்புகள் எவ்வளவோ போராடியும் கோயில் நிர்வாகிகள் கண்டுக்கல. இப்போ ரீசெண்டா மழை பெஞ்சப்போ கோவில்ல மழை நீர் ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. கூரைனா ஒழுகத்தானே செய்யும், இது பெரிய மேட்டரா? கோவில்ல போட்டிருந்த கூரையில ஒழுகல விக்ரம், கலசம் இருக்கிற விமானத்திலேயே ஒழுகி இருக்கு. ஓ அப்படியா? திடீர்னு இப்போ ஒழுக ஆரம்பிச்சது இலைத்தலைமை உடல்நிலை சரியில்லாம போனது எல்லாத்துக்கும் ஆகம விதிகள் மீறப்பட்டதுதான் காரணம்னு யாரோ கிளப்பி விட இப்போ சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதானே ஏதோ கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அதுக்குள்ளயா? சீரமைப்பு பணிகள்னா புதுப்பிக்கிறதுன்னு நினைச்சிடாத விக்ரம், பழையபடி மாத்தி அமைக்கிற பணிகள் நடைபெறுதான். இவ்வளவு ஏன், தரையில பதிக்கப்பட்டிருந்த பளிங்கு கற்களை கூட எடுத்துட்டு பழையபடி மாத்த போறதா பேசிக்கிறாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான் ரோபோ. சொல்லு ரோபோ, அடுத்து என்ன? தேனி மாவட்டத்துல காக்கிகளுக்கும் போதைப் பொருளை தடுக்கிற டீமுக்கும் கடும் பனிப்போர் நடந்து வருதான். என்ன ரோபோ, ஒரே துறை தானே, பிரிவு தானே வேற, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? துறை ஒண்ணுதான், கடமையை செய்யறதுல நேர்மைக்கும் லஞ்சத்துக்கும் போட்டின்னு கூட சொல்லலாம். போச்சுடா, நேர்மையும் லஞ்சமும் ஒரு இடத்துல நிற்க முடியாதே. ஒரு உரையில் ரெண்டு கத்தி, வில்லங்கம் தான். கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. அதான் விக்ரம், தேனி மாவட்டத்துல குறிப்பா கம்பம், கூடலூர், காக்கி லிமிட் தான் கஞ்சாவோட பிறப்பிடம்னு எல்லோருக்குமே தெரியும். ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னியே கம்பம் கஞ்சா காக்கியை பற்றி. மாதம் கஞ்சா வியாபாரிங்க கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு கேரளாவுக்கு கடத்த துணை போனவர் மறுபடியும் கம்பத்தில் அதே சீட்டுக்கு வந்து உக்காந்த கதையை சொன்னியே. அது கூட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதிகாரிகள் வரைக்கும் விசாரணை நடந்துச்சாமே. ஆமா விக்ரம், ஆனா இப்பவும் அந்த கஞ்சா காக்கி தன்னுடைய தொழில இருந்து மாறவே இல்லையா. மாறா இன்னொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாராம். கிழிஞ்சுது தேனி. கஞ்சா காக்கி இன்னொரு வேலையும்னா என்ன? கஞ்சா வியாபாரிகளுக்கு கூடுதலாக ஏதாவது உதவி செஞ்சுட்டாரா? சரியா சொன்ன விக்ரம், கடந்த வாரம் தேனி மாவட்டம் முழுக்க போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சார்பில் கம்பம், கூடலூர்ல வீடு வீடா ரெய்டு நடந்துச்சு. உள்ளூர் காக்கிகள் உதவியோட ரெய்டு நடத்த மாவட்டத்தை கண்காணிக்கிற அதிகாரி உத்தரவிட்டார். விளங்கினாப்புல தான். லஞ்சம் வாங்குற உள்ளூர் காக்கி, நேர்மையாக இருக்கிற போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, ரெண்டும் இணைந்த ரெய்டு நல்லா தான் இருக்கும். சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கல. அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலையா? நான் சொல்ல வந்தது, போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்கல. கஞ்சா வியாபாரிகளோட வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு திரும்பினது தான் மிச்சம். இதுக்கு பின்னணியில தான் மாமூல் வாங்கின கஞ்சா காக்கியோட ரோலும் அவர் சகாக்களோட ரோலும் வருது. போதைப் பொருள் தடுப்பு போலீசாரோட ரெய்டு பத்தி முக்கியமா கஞ்சா வியாபாரிங்க, அதாவது கோடிக்கணக்கான அதிக சரக்கு ஸ்டாக் வச்சு கேரளாவுக்குள்ள கடத்துற பெரிய வியாபாரிகளுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டாங்களாம். அந்த பெரிய வியாபாரிங்க எல்லாம் எஸ்கேப் ஆனதோட தங்களோட வீடு, குடோனுன்னு ரகசிய இடத்துல வச்சிருந்த சரக்கு எல்லாத்தையும் முழுசா இடம் மாத்திட்டாங்களாம். என்ன ரோபோ, சினிமா மாதிரியில் இருக்கு. மரியாதைக்குரிய காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு குற்றங்களுக்கு துணை போய்கிட்டு கடைசியாக நிர்வாக விஷயங்களை மாமூல் பார்ட்டிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட தப்பா தெரியாதவங்களுக்கு அசிங்கப்பட்டா நேர்மை தானா வந்துடுமே. அதெல்லாம் கம்பம், கூடலூர்ல எதிர்பார்க்க முடியாது விக்ரம். அப்புறம் இந்த வேலையை முன்னமே பார்த்துட்டு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கூட இருந்து கடமை தவறாதவங்க மாதிரி ரெய்டு நடத்தியிருக்காங்க. இது கஞ்சா வியாபாரிங்க மேல இருக்கிற விசுவாசமா இல்ல போதைப் பொருள் தடுக்கிறவங்க மேல இருக்கிற கோபமா? கோபம் தான் விக்ரம், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கடும் கோபம். கடந்த 2 வாரம் முன்ன உத்தமபாளையத்துல 300 கிலோ, கம்பமெட்டு ரோட்டுல 334 கிலோன்னு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கஞ்சா பிடிச்சாங்கல்ல. அது மூலமா உள்ளூர் காக்கிகளுக்கு இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவமானத்தை ஏற்படுத்திட்டு தான் நினைக்கிறாங்களாம். இதுல என்ன அவமானம் இருக்கு? அவங்க பிரிவு தன்னோட கடமையை தானே செய்யுது. கடமையை செய்யலாம் விக்ரம், ஆனா உள்ளூர் காக்கிகள் வேலையை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு செஞ்சா அது அவமானம் தானே. அப்போ லஞ்சம் மாமூல் எல்லாத்தையும் விட்டுட்டு நேர்மையா பணி செய்யணும், இல்லாட்டி நேர்மையா வேலை செய்யறவங்கள விடணும். இது தானும் படுக்காம தள்ளியும் படுக்காத கதையால இருக்கு. இப்படி 2-3 நாள் நடந்த போதைப் பொருள் கடத்தல் பிரிவு ரெய்டு படு ஃபெயிலியர். அதுல சந்தோஷப்பட்ட உள்ளூர் போலீசாருக்கு இன்னொரு சிக்கலும் ஏற்பட்டுச்சு. இப்பதான் சூப்பர் கிளைமேக்ஸுக்கு வர்றேன்னு நினைக்கிறேன், சொல்லு. கஞ்சாவுக்கு பேர் போன இடம். இதுல 3 நாள் ரெய்டுல ஒன்னும் சிக்காட்டி சாதாரணமா மக்கள் சந்தேகப்படுவாங்கல்ல. அதனால பழைய கஞ்சா கேஸ்ல இருக்கிற குட்டி குட்டி கஞ்சா பொட்டலம் விற்கிற அன்றாடம் கூலியான சின்ன வியாபாரிகளை பிடிச்சி வழக்கம் போல புட்டப் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு வழியா கஞ்சா ரெய்டு படம் முடிஞ்சுதா? அப்படி படத்தை பட்டுன்னு முடிக்க முடியுமா விக்ரம்? முடிகிற நேரத்துல ஒரு செம்மையான டேர்னிங் பாயிண்ட் வேணாமா? நீ சொல்லு, அது டேர்னிங் பாயிண்டா இல்லையான்னு நான் பாக்குறேன். புட்டப் கேஸ் போட்டு முடிக்கிற நேரத்துல 122 கிலோ கஞ்சாவை பிடிக்கிறாங்க உள்ளூர் காக்கிகள். கரெக்டா சொல்லு, உள்ளூர் காக்கிகளா தனிப்பிரிவினரா? தெளிவா சொல்றேன், உள்ளூர் காக்கிகள் தான்.
சரியான டர்னிங் பாயிண்ட் தான். ஆனால் எப்படி மாமூல் லஞ்சம் எல்லாம் எங்கே போச்சு? கூடலூர் பக்கத்துல ஒரு வாழைத்தோப்புக்குள்ள பதுக்கி வச்சதை கண்டுபிடிச்சதா காக்கிகள் சொல்றாங்க. அந்த அளவு கஞ்சா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கூடலூர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கஞ்சால பெரிய கோடிகள் பார்க்குற பெரிய வியாபாரிகளுக்கு இது ஜுஜுபி மேட்ரு. புரியுது. இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறவனே இவ்வளோ நாள் உனக்கு உதவி பண்ணல, இன்னைக்கு நீ எனக்கு உதவு. போலீஸ் செலவு, சரக்கு மதிப்பு எல்லாம் சேர்த்து 10 லட்சம் தானே இழக்க போகிற. அடுத்த பிஸ்னஸில் எடுத்துக்கோயேன். இப்போதைக்கு ஒரு 150 கிலோ கொடு, கூடவே 2-3 அக்யூஸ்டும் கொடுன்னு பெரிய வியாபாரிகிட்ட உள்ளூர் காக்கிகள் கேட்டிருப்பாங்கன்னு தானே சொல்ல வர்ற? பாத்தியா, நீ என் சீட்டுக்கு வந்துருவ போலியே. சரியா சொன்ன விக்ரம். அப்படித்தான் பெரிய வியாபாரிங்க கிட்ட 122 கிலோ கஞ்சாவையும் அக்யூஸ்டுகளையும் வாங்கினதா தகவல்கள் வந்திருக்கு. இதுல என்னன்னா, கோடீஸ்வர கஞ்சா வியாபாரிக்கு பெரிய இழப்பும் இல்ல, உள்ளூர் போலீசாருக்கும் நல்ல பேரு. அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவை ரெய்டு நடத்திட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கும் ஒரு அடி கொடுக்கற மாதிரி உள்ளூர் காக்கிகள் ரெய்டுல அதிக அளவு கஞ்சா கிடைச்சது. இப்படி மாத்தி மாத்தி கலக்கல் தான் விக்ரம். இது என்ன ரோபோ, ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்த கதையால இருக்கு. ஆமாம், இதெல்லாம் மாவட்டத்தை கண்காணிக்கிற அதிகாரிக்கு தெரியாதா? நாம சொன்ன செய்திகளை காக்கி சிறப்பு பிரிவுகள் அவர் பார்வைக்கு கொண்டு போகும். இனி அவர் பாடு. என்ன விக்ரம் நான் சொல்றது? வடிவேல் ஸ்டைலில் சொல்லணும்னா, அந்த டீ கடைக்காரன் கடையை பூட்டிட்டான்னா இன்னையிலேருந்து அவன் நமக்கு அடிமை, பூட்டாமல் திறந்து வச்சுருந்தான்னா இனிமே அவனுக்கு நம்ம அடிமைன்ற மாதிரி மாவட்ட அதிகாரி புரிஞ்சுக்கிட்டாருன்னா கஞ்சா ஒழிப்பில் மாவட்டம் செழிக்கும், இல்லைன்னா கஞ்சா செழிக்கும். அப்படித்தானே? ஒரே துறைக்குள்ள இப்படி பனிப்போர் நடந்து வர்றதையும் அவர் கண்காணிக்கணும். இதையும் சேர்த்து சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். மற்ற தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.